டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் டாப்பிக்கில் ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட் கொடுத்தோம். அதனுடைய எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. யார் வந்து எந்த பத்திரிகை எழுதினாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சுதேசமித்திரன் பத்திரிகை யார் ஆரம்பிச்சது? ஜி சுப்பிரமணிய ஐயர் 1877 மெட்ராஸ் மாகாணத்தில் ஆக்சுவலாக ஜட்ஜ் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணும்போது கிண்டல் பண்ணாங்க, ஏன்னா ப்ரெஸ் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் இருந்ததுன்னு. அப்போ 2 ஸ்டார்ட் பண்ணார், த ஹிந்து, சுதேசமித்திரன். சுதேசமித்திரன் எடிட்டர் அவர் தான், சப் எடிட்டர் வந்து பாரதியார். அவ்வளோ நகலில் இருக்கு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் பெங்காலி அப்படின்ற பத்திரிகை வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி எழுதினாரு. யங் இண்டியான்றது மகாத்மா காந்தி நடத்துகிற பத்திரிகை. இதே வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் நடத்துகிற பத்திரிகை பேர் வந்து நியூ இந்தியா. நெக்ஸ்ட் இந்தியன் மிரர் அப்படின்றது யார் நடத்துனாங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் நடத்திருக்காரு. இவர் யாரு அப்படின்னு சொன்னா பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர் ராஜாராம் மோகன் ராய் நடத்திருக்காரு இல்லையா, அவர் ஃபவுண்ட் பண்ண ஆர்கனைசேஷன் பேர் பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1828 இப்போ ஃபவுண்ட் பண்ணார். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரம்ம சமாஜம் பேர். கல்கட்டா ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. அவர் ராஜாராம் மோகன் ராயுடைய மறைவுக்கு பின்னால அது 2ஆ உடைஞ்சது. அதுல ஒரு தலைவருக்கு பேர் வந்து தேவேந்திரநாத் தாகூர். அப்போ அவர் வந்து இந்த மேகசைன் வந்து ரன் பண்ணார், இந்தியன் மிரர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஆக்சுவலாக வந்து. நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின்ல வந்து 1888 காங்கிரஸ் கட்சி கூட்டம் எங்க நடந்ததுன்னா அலகாபாத்ல நடந்தது. அதுக்கு யார் வந்து தலைவர்னு கேட்டிருக்காங்க. அலகாபாத் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மேன் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னாக்க ஜார்ஜ் யூல். 1885 காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் பேர் வந்து WC பானர்ஜி. செகண்ட் வந்து 1906 எங்க நடந்தது? கல்கட்டாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைவர். 3வது எங்க நடந்ததுன்னா மெட்ராஸ்ல 1887. அதுக்கு தலைவர் பேர் வந்து பத்ருதீன் தயாப்ஜி. அதுக்கு அடுத்து நடந்தது இது ஆக்சுவலா. ஸோ திலகரை வந்து எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ஒவ்வொரு டேட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். திலகர் பீரியட் கேட்டால் எப்படி ஞாபகம் வரும்? ஆக்சுவலாக 1897 அந்த பேக்ரவுண்டில் பாலகங்காதர திலகர் இருந்தார் இல்லைங்களா, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இந்திய தேசிய இயக்கத்தில் முதல்ல வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர்னு பேர். 1.5 வருஷம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு போட்டிருக்காங்க. திலகர் என்ன சொன்னார் சொன்னோம், நம்ம 2 பத்திரிகை நடத்தினார் ஆக்சுவலாக. ஞாபகம் இருக்கா? மராத்தா கேசரின்ல நடத்தினாரு. 2 பண்டிகையை வந்து ஃபேமிலைஸ் பண்ணார். என்னென்ன பண்டிகை? கணபதி ஃபெஸ்டிவல், சிவாஜி ஃபெஸ்டிவல் அப்படின்னு. 1.5 வருஷம் உள்ளதுட்டு வெளியே வந்தப்ப அவரை கடவுளாக பார்த்தாங்களா மக்கள் எல்லாரும். சினிமாலாம் பார்க்குறீங்களா அந்த மாதிரி, ஓகேங்களா? அந்தளவுக்கு காட்ஃபாதர் மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க திலகர். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3rd கொஸ்டின் ஆக்சுவலாக மகாத்மா காந்தி வந்து எப்போ வந்து அசாசினேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 30 1942. மகாத்மா காந்தி யார் ஷூட் பண்ணுது? நாதுராம் கோட்சே. அதை வந்து இந்தியாவில் என்ன தினமாக அப்சர்வ் பண்ணுறாங்க? மார்டிர்ஸ் டே, தியாகிகள் தினம் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தியாகிகள் தினம் சொல்லுவாங்க. பாருங்க, குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜனவரி 23 யாருடைய பர்த்டே? சுபாஷ் சந்திரபோஸுடைய பர்த்டே. அதை பரம் டே அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க. சரியா? வீர நாள் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ 105 105 குவிட் இண்டியா மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பீரியட்ல யார் வந்து ஹீரோயின் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சரோஜினி நாயுடு அம்மா சொல்றாங்க. என்ன மீனிங்ல சொல்றாங்கன்னா 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் 8 1942 பாம்பேல வந்து லான்ச் பண்ணாங்க. சரிங்களா? அந்த லான்ச் பண்ணும்போது அதுக்கு அடுத்த நாள் எல்லா லீடர்ஸையும் பிரிட்டிஷ்காரங்க ப்ரீ பிளான்டா ரெடியா இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரியா? தலைவர்கள் யாருமே இல்லை. நாடு தழுவியளவில் நடந்த கடைசி மிகப்பெரிய போராட்டம் வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட். அப்போ அவங்களாவே ஃபைட் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து இந்த அம்மா லீடர்ஷிப் கொடுத்தாங்க. இன்னொரு அருணா சஃபலின்னு இருக்காங்க, அவங்க 2 பேரும். ஜெயபிரகாஷ் நாராயண், இவங்கெல்லாம் லீடர்ஷிப் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி சொல்றாங்க. நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது வரிகுடா இயக்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஆக்சுவலா. வரிகுடா இயக்கம் அப்படின்றது எந்த செஷன்ல பாஸ் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. பாருங்க, 1921 காங்கிரஸ் கட்சி கூட்டம் அகமதாபாத்ல நடந்தது. ஆக்சுவலா 1921 காங்கிரஸ் கட்சி கூட்டம் அகமதாபாத்ல நடந்தது. பிரசிடென்ட் பேர் வந்து அகிம் அஜ்மல் கான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலா. அந்த இயக்கத்துல ஆஸ் பார்ட் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நோ டேக்ஸ் கேம்பெயின் அப்படின்றதும் பண்ணாங்க. வரி கூட இயக்கம், நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்க. 1921 பண்ணாங்க. ஸோ மிதவாதிகளுடைய டிமாண்ட் என்னவா இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. மிதவாதிகளுடைய டிமாண்ட் என்னவா இருந்தது? மிதவாதிகள் காலம் என்னன்னு பார்த்தோம் 1885
1905. மிதவாதிகள் தலைவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ ஆரம்பத்தில் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? கிராஜுவல் ரிஃபார்ம்ஸ், படிப்படியான ஓகேங்களா சலுகைகள், சின்ன சின்ன விஷயங்களை கேட்டாங்க. அதுக்கு பேர் வந்து கிராஜுவல் ரிஃபார்ம்ஸ்னு பேர். சரிங்களா? கிராஜுவல் ரிஃபார்ம்ஸ்னா சின்ன சின்ன விஷயங்களை கிரிவன்சஸாக சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் 108 கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பாருங்க, ஆக்சுவலாக குரோனாலஜி கேட்பாங்க. இதுக்கு முன்னால் அதிகமான கொஸ்டின்ஸ் இப்படி தான் வரும். இப்போதான் கொஸ்டின்ஸ் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? பாருங்க, இந்த குரோனாலஜி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எப்படி ட்ரை பண்றது? லக்னோ ஒப்பந்தம் நடந்த வருஷம் என்ன? 1916, 1916. ரவுலட் சத்தியாகிரக போராட்டம் நடந்த வருஷம் என்ன அப்படின்னா மார்ச் 1919. அதாவது ரவுலட் சத்தியாகிரகம் ஏப்ரல்ல நடந்தது. அந்த சிட்னி ரவுலட் சட்டம் போட்டது மார்ச்ல. டயார்கின் ப்ரொவின்சஸ் படித்தோம் இல்லையா போன வாரம்? 1919 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மாகாணங்களில் டயார்கின்னு சொன்னோம் இல்லையா? அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து டிசம்பர்ல. டிசம்பர் 1919ல மாண்டெகிசம்ஸ் ஒரு ரிஃபார்ம்ஸ் எனாக்ட் பண்ணாங்க. ஸோ வங்காளத்தை பிரித்த வருஷம் இது 1905. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். 108 பி ஆன்சர். ஆக்சுவலாக 109ல வந்து கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக 1946ல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேக்ரவுண்ட் போன வாரம் கிளாஸ் எடுத்தோம் இல்லையா? அதில் நம்ம என்ன சொன்னோம்? கேபினெட் மிஷன் பிளான் 1946ல் வந்தாங்க. கேபினெட் தூதுக்குழுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் நிர்ணய சபை குழுவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. சிஏன்னு சொன்னோம் இல்லையா? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த எல்லாம் எலெக்ஷன் அதெல்லாம் வச்சு அவங்க ரெடி பண்ணாங்க. அதுல வந்து 3 பேர் இருந்தாங்க. சரியா? பென்டிக், லாரன்ஸ், ஜேவி அலெக்சாண்டர், கிரிப்ஸ். கொஸ்டின் ராங்கா இருக்கு. கொஸ்டின் ராங். ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக கிரிப்ஸ் மிஷன் சம்மந்தப்பட்டது. கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னு சொல்லி 1942ல் படிப்போம். அதில் கிரிப்ஸ் மிஷனில் 3 பேர் கூட வருவாங்க. அந்த லிஸ்ட் இதில் கொடுத்துருக்கு பாருங்க. ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதில் கேம்பல் ஜான்சன் இல்லை அப்படின்னு. இது வந்து நாட் ஏ கேபினெட் மிஷன் பிளான். கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு மாற்றிக்குவோம். கொஸ்டின் கரெக்டாக இருக்கு. கிரிப்ஸ் தூதுக்குழுவில் இடம்பெறாதவர் யார் அப்படின்னா கொஸ்டின் கரெக்ட். அடுத்து 110 கொஸ்டின் நம்பர் 110ல 1909 ஆக்ட் வந்தது இல்லையா? மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் சொன்னோம் இல்லைங்களா? அந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்ல தனி தொகுதி யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்? முஸ்லிம்களுக்கு கொடுத்தாங்க. செப்பரேட் எலெக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க 1909ல. ஆக்சுவலா எஸ்சிஸ்க்கு வந்து கொடுக்கல. எஸ்சிஸ்க்கு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1935ல கொடுத்தாங்க. 1905, 1990, 1935 3 ஸ்லாட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 111வது கொஸ்டின். லிட்டன் பிரபு பீரியட்ல நடக்காதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? லிட்டன் பிரபுன்னு ஒருத்தர் வந்தார். ஆக்சுவலா ஒரு காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சது 1885. ஞாபகம் இருக்காது? அப்ப இருந்த ஒரு பேர் வந்து டஃப்ரின் பிரபுன்னு பேர். அதுக்கு முன்னால இருந்த ஒரு பேர் வந்து லார்ட் ரிப்பன். 1881ல 84 வரைக்கும் இருப்பார். அதுக்கும் முன்னால இருந்த ஒரு பேர் வந்து லிட்டன் பிரபு. ஓகேங்களா? லார்ட் லிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிட்டன் பிரபு பீரியட்ல நிறைய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே மக்களுக்கு விரோதமானது, அகேன்ஸ்ட் ஆனது. ஓகேங்களா? ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ஆயுத சட்டம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் இருக்கு. இன்னொன்று அது இருக்கு. ஆக்சுவலா இந்த இவருடைய பீரியட்ல என்ன நடக்கலன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆக்ட் 1881 இது நடந்தது வந்து ரிப்பன் பிரபு பீரியட்ல. அது ஆன்சர். ஆக்சுவலா மற்றதெல்லாம் வந்து அவருடைய பீரியட்ல தான் நடந்தது. ஆக்சுவலா ஸோ காங்கிரஸ் கட்சி செஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த வருஷம் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஈவெண்ட்ஸ் பேஸ்டா ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். 188 நம்ம இப்பதான் பார்த்தோம். அலகாபாத்ல செஷன் நடந்ததுன்னு சொல்லி 1917ல செஷன் எங்க நடந்தது? 1917ல தேசிய இயக்கத்துல வந்து நேஷனல் மூவ்மெண்ட்ல யார் லீட் ஃபிகரா இருந்தாங்க? அன்னி பெசன்ட் அம்மையார் இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? 1916ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அதுக்கடுத்து 1917ல கல்கட்டாவில் நடந்த செஷன் 1917ல அவங்க பிரசிடென்டா வந்தாங்கன்னு படித்தோம். நெக்ஸ்ட் 1924ல என்ன இம்பார்ட்டன்ஸ் சொன்னோம்? மகாத்மா காந்தி ஒரே ஒரு டைம் காங்கிரஸ் கட்சிக்கு பிரசிடென்டா இருந்தார். எப்போ? 1924ல பெல்காம்ல, கர்நாடகாவில் பெல்காம்ங்கிற இடத்துல. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1927ல இன்னும் போன வாரம் அந்த இடத்துல கூட கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். 1927ல செஷன் எங்க நடந்தது? மெட்ராஸ்ல நடந்தது. சைமன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வருஷத்துல. 1927ல எங்க சைமன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க 1927ல.
சரியா? அப்ப வருஷம் கூட்டம் ஐஎன்சி செஷன் எங்க நடந்தது? காங்கிரஸ் கட்சி கூட்டம் வந்து மெட்ராஸ்ல நடந்தது. எம்ஏ அன்சாரின்னு அவர் தலைவர் பேர் ஆக்சுவலா. அங்க என்ன டிசிஷன் எடுத்தாங்கன்னா கோ பேக் சைமன் அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டா பண்ணாங்க. ஸோ இது ஆன்சர் ஆக்சுவலா இன்கரெக்ட் மேட்ச்ல. ரவீந்திரநாத் தாகூர் அமர் சோனார் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷுடைய தேசிய பாடல். பங்களாதேஷ் பிரிஞ்சு போன பின்னாடி அது தேசிய பாடலை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அந்த பாடலை எந்த பேக்ரவுண்ட்ல எழுதினார், கம்போஸ் பண்ணார் கேட்டிருக்காங்க. சுதேசி மூமெண்ட் பேக்ரவுண்ட்ல கம்போஸ் பண்ணார். சுதேசி இயக்கம் என்னது ஞாபகம் இருக்கா? கர்சன் பிரபு வந்து வங்காளத்தை பிரிச்சார், வங்க பிரிவினை 1905. அதுக்கு ரியாக்ட் பண்ணி வந்தது சுதேசி இயக்கம் அப்படின்னு பேர் 1905. அந்த பேக்ரவுண்ட்ல பண்ணார். எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ்ல கிளியரா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பகத்சிங்கை தூக்குல போட்ட நாள் என்ன நாள்? மார்ச் 23ஆம் தேதி பகத்சிங் தூக்குல போடப்பட்டார். சரிங்களா? பகத்சிங் ஏன் தூக்குல போட்டாங்கன்னு சொன்னோம்? பாம்பு த்ரோ பண்ணாரு, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே 2 கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால அவரை தூக்குல போட்டாங்க. சரியா? அதுக்கு முன்னாடி அந்த 1931ல தூக்குல போடுற அதுக்கு முன்னாடி காந்தி இர்வின் ஒப்பந்தம்னு ஒன்று நடந்தது. காந்தி இர்வின் டாக்ஸ்னு அதுக்கு பேர். ஒரு ஈவெண்ட் நடந்தது. அப்ப காந்தி வந்து போயிட்டு வைஸ்ராய் கூட உட்காந்து பேசுறாரு. ஓகேங்களா? செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி அந்த நெகோசியேஷன்ஸ்ல அதுதான் சொல்றேன். எல்லாமே கேட்பாங்க. அதுதான் டீட்டெயிலாக சொல்றேன். 1931ல காந்தி இர்வின் பேக்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும் 1930ல. அதுல காங்கிரஸ் கட்சி சார்பாக காந்தியோ யாரும் போய் கலந்துக்க மாட்டாங்க. சரியா? அவங்க கலந்துக்க மாட்டாங்க. ஏன் கலந்துக்கல அப்படின்னா, இவங்க நான் கோஆபரேஷன் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்களே 1930ல, உப்பு சத்தியாகிரகம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க கலந்துக்கல. அடுத்த நீங்க கலந்துக்கோங்க வாங்கன்னு சொல்லி நெகோசியேட் பண்றதுக்காக போட்டது காந்தியடின் ஒப்பந்தம். சரியா? அந்த காந்தியடின் ஒப்பந்தத்துல பகத்சிங் இருக்கார் இல்லைங்களா, அவங்க இந்த 3 பேரையும் வந்து காந்தியை நினைச்சிருந்தா சேவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? ஆனா கவர்மெண்ட் சைட்ல என்ன சொன்னாங்கன்னா, நான் வயலண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸ், ஓகேங்களா, வன்முறையில ஈடுபடாம எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லையா, அவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க வயலன்ஸ் யூஸ் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணல. அதனால அவங்கள தூக்கில போட்டாங்க பகத்சிங். சென்னை சுதேசிகள் சங்கம் சொன்னோம் இல்லையா, சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து எந்த வருஷம் வந்தது? 1852. தமிழ்நாட்டில் வந்த முதல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. பிறகு டேட்டும் நோட் பண்ணியிருக்கேன், February 26. எங்களுக்கு மெயின்ஸில் எம்எம்எஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. மெட்ராஸ் மாநில சபை எந்த டேட்டில் ஃபாலோ பண்ணாங்க? என்னோட ஆன்டிடன் நோட்ஸில் எழுதியிருக்கேன், டைப்வுட் நோட்ஸில் எழுதுக்காணும். அதனால் ஞாபகம் இருக்குல்ல. டேட் கேட்குறாங்க. February 26லேருந்து 1852 ஆரம்பிச்சேன். யார் ஆரம்பிச்சது? ஆக்சுவலாக கஜிலு நரசிம்மலு அப்படின்னு அவருக்கு பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேபினெட் மிஷன் பிளான் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ்காக வந்தது? கேபினெட் தூதுக்குழு எதுக்காக வந்தது அப்படின்னு சொன்னா பாருங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக, இடைக்கால அரசாங்கம் ஏற்படுத்துறதுக்காக. அந்த இடைக்கால அரசாங்கம் ஏற்படுத்துறதுக்கு தான் ஒரு பாடி வேணும். அது என்னது? சிஏ, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அதாவது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரசியல் நிர்ணய சபை குழு ஏற்படுத்த சொல்றாங்க, 389 பேர் கொண்டது. அந்த பாடி ஒன்று எலெக்ட் ஆகி வருது இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு மாடல் கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து நடத்துங்க, அதுக்கு இடைக்கால அரசாங்கம்னு பேர். செப்டம்பர் 1946ல நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக கேபினெட் மிஷன் பிளான் வந்து வந்திருந்தது. ஆக்சுவலா முகமது அலி ஜின்னா அவருடைய பீரியட் என்ன கேட்டிருக்காங்க? முகமது அலி ஜின்னாவுடைய குரோனாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. முகமது அலி ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த பீரியட் ஸ்டார்டிங். அதுலலாம் ஆக்சுவலாக 1920 வரைக்கும் காங்கிரஸ்ல தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் வெளியே போனாரு. 1916 to 19 அந்த பீரியட்ல ஜின்னா வந்து முஸ்லீம் லீக் பிரசிடென்ட் ஆகும். அதுக்கப்புறம் 1934ல இருந்து ஒரு கடைசியில் 1948ல இறந்தாராம். அது வரைக்கும் அதுக்கு பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது டெலிவரன்ஸ் டே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டெலிவரன்ஸ் டே சொல்ல முடியுமா என்னன்னு? வாட் இஸ் டெலிவரன்ஸ் டே? ஏன் வெளியே வந்தாங்க? பதவி சொன்ன ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சிருந்தது. நம்ம பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி நம்ம நாட்டில் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய சோல்ஜர்ஸை நம்ம நாலேஜ் இல்லாமல் அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக பஞ்சாயத்து வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே கூட்டிட்டு போய் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே எல்லா கவர்மெண்ட்டும் ரிசைன் பண்ணிட்டாங்க, ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ். அந்த டேட் வந்து December 22, 1939. டேட் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க.
நெக்ஸ்ட் செப்பரேட் பாகிஸ்தான் ப்ரொக்ளமேஷன். பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை எப்போ வச்சாங்கன்னு அதுவும் கேட்பாங்க. அதுவும் டேட் வந்து மார்ச் 23 ஞாபகம் வச்சுப்பாங்க. பகத்சிங் தூக்கில் போட்ட டேட் மார்ச் 23. மார்ச் 23 ஆன இயர் வந்து 1940. ஜின்னா தன்னுடைய இருநாட்டு கொள்கையை எப்போ அறிவிச்சாருன்னு கேட்பாங்க. 1940 மார்ச் 23. அப்போ அவங்க முஸ்லீம் செஷன் எங்கே நடந்தது? லாகூர்ல வந்து நடந்தது. அதுக்கு அடுத்த ஈவெண்ட் வந்து டிவிஷன் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு போச்சு 1947. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் ரயில்வே லைன் போட்டது 34 கிலோமீட்டர்ஸ். எந்த வருஷம் போட்டாங்கன்னா 1853. யார் போட்டது? இந்தியாவில் இருப்பு பாதை போட்டது யாரு? டல்ஹௌசி ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குனதும் அவருடைய பீரியட்ல தான். சரி, 1848 அவர் உள்ள வராரு. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆக்ட் நான் சொன்னேன் இல்லையா, ரிப்பன் பிரபு பீரியட்ல 1881 வந்தது. தொழிற்சாலைகள் சட்டம் அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா இந்தியன் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை யார் ஆரம்பிச்சாங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து ஆரம்பிச்சார். சுரேந்திரநாத் பானர்ஜி, டபிள்யூசி பானர்ஜி இல்ல, சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து ஆரம்பிச்சார். நெக்ஸ்ட் எது கரெக்டா மேட்சா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல என்ன மேட்சா இருக்கு அப்படின்னாக்கா, சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாரு? கிவ் மீ பிளட் ஐ கிவ் யூ ஃப்ரீடம் அப்படிங்கிறாரு. எனக்கு ரத்தத்தை கூட, உனக்கு நான் சுதந்திரத்தை தரேன்னு சொன்னது. மற்ற எல்லாம் மிஸ் மேட்சா இருக்கு ஆக்சுவலா. கிலாஃபத் டே என்னைக்கு அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிலாஃபத் இயக்கம் 1990 நடந்தது இல்லையா, அக்டோபர் 19. கிலாஃபத் இயக்கம் நடந்தது வந்து அக்டோபர் 19, 1990. அதுக்கு கிலாஃபத் டே அப்படின்னு ஒரு நாள் அப்சர்வ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து சுதேசி இயக்கத்தை முன்னணி நடத்தது யார் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார். தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. வ.உ. சிதம்பரனார் சுதேசி மூமெண்ட்டை முன்னணி நடத்தினார். அப்போதான் என்ன பண்ணாரு? கப்பலை வாங்கி ஓட்டினார். இந்த கப்பலுக்கு பேரு சுதேசி கப்பல் கம்பெனி, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. 2 கப்பலுக்கு பேர் வச்சிருந்தாங்க. என்ன பேர்? ஆக்சுவலா கேலியோ லாவோ அப்படின்னு பேர். கேலியோ லாவோ. தூத்துக்குடிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வந்து பண்ணார் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு பெயர் கொடுத்தது யாருன்னு கேட்கிறாங்க. தாதாபாய் நவ்ரோஜி பெயர் கொடுத்தார். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ற பெயர் கொடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து பூதான் இயக்கம்னு ஒரு டாபிக் இருக்கு. பூமிதான் இயக்கம். பூதான் இயக்கம், பூமிதான் இயக்கம் அப்படின்னா நிலம் அதிகமா வச்சுக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி நிலம் இல்லாதவங்களுக்கு பூமியை தானமா கொடுக்கறது. அது ஒரு பண்ணார். அவர் பேர் வந்து வினோபா பாவே அப்படின்னு பேர். ஆச்சாரியா வினோபா பாவே அப்படின்னு அவருக்கு பேர். அவர் வந்து காந்தியவாதி. அதே மாதிரி 1940 தனிநபர் சத்தியாகிரகம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலா. அதுல ஃபர்ஸ்ட் தனிநபர் சத்தியாகிரகத்துல பங்கெடுத்துக்கிட்டது ஆச்சாரியா வினோபா பாவே அப்படின்னு அவருக்கு பேர். ரொம்ப கிரேட்டஸ்ட் ஜென்டில்மேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிட்டி. ஆக்சுவலா மிதவாதிகள் தீவிரவாதிகள் படிச்சோம் இல்லையா நம்ம வந்து, ஓகேவா? அந்த மாதிரி மிதவாதிகள் இருந்தாங்க. மிதவாதிகள் என்ன மாதிரி இருந்தாங்க சொல்லுவான், எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க, பெட்டிஷன்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அப்படிதான் போயிட்டு இருந்தது ஆக்சுவலா. திடீர்னு பார்த்தா மிதவாதத்திலிருந்து தீவிரவாத காங்கிரஸ் கட்சியில மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுல எது காரணம் இல்லைன்னு சொல்றாங்க. இல்பர்ட் மசோதா நம்மளை டீஸ் பண்ணது, அது காரணம். நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் 1904 கொண்டு வந்தாங்க. இது வந்து 1883 இல்பர்ட் மசோதா அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ப்ராப்ளம். யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் கர்சன் பிரபு பீரியட்ல இருக்கு ஆக்சுவலா. வங்காளத்தை பிரிச்சது எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் ப்ராப்ளம் ஆக்சுவலா. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆக்ட் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ட்ரீமிசம் வந்து ஸ்டார்ட் பண்ணது காரணம் இல்லை, சும்மா தனி ஆக்டிவிட்டி. அது ரிப்பன் பிரபு பீரியட்ல வந்தது. ஃபர்ஸ்ட் டெலிகிராஃப் லைன் இந்தியாவில் முதல் டெலிகிராஃப் லைன் ஆரம்பிச்சாங்க. அது எங்கிருந்து எங்க ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. கல்கட்டாவில இருந்து ஆக்ராவுக்கு 1854. 1853 போட்டது ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் பாம்பே டு தானே, டல்ஹௌசி பிரபு பீரியட்ல. ஸோ 1854 டெலிகிராஃப் லைன் வந்து அவர் போட்டார். எங்க கல்கட்டாவுக்கும் ஆக்ராவுக்கும் இடையில போட்டிருந்தார் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுயராஜ்ய கட்சி மேட்சிங் கேட்டிருக்காங்க. சுயராஜ்ய கட்சி ஆரம்பிச்சது எப்போ? 1923. தண்டி மார்ச் நடந்தது எப்போ? மார்ச் 12, 1930. பூனா ஒப்பந்தம் எப்போ? 1932. கொஸ்டின்ல கேட்டாங்களே எப்போ எக்ஸாம்ல குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. மகாத்மா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடந்தது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. இதுல கரெக்டான மேட்சிங் வந்து இது ஒண்ணுதான். ஆன்சர் வந்து டி.
இந்த அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க ரீசெண்ட் டேஸில். எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கரெக்ட் ஆர் ரைட்லி எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படி போட சொல்லியிருக்காங்க இல்லையா. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா மாற்றி போடுங்க. மாற்றியும் கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியன் ரயில்வேஸை இந்தியாவில் போட ரயில் இருப்பு பாதையை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க ரயில் ரோடெலாம் போட்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எதுக்கு ரயில் ரோடெலாம் போட்டாங்கன்னா, இந்தியாவில் தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்காக, தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வந்து கண்ட்ரியை வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவங்க உண்மையில இருப்பு பாதை எதுக்காக போட்டாங்க, இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கடலில் எடுத்துகிட்டு போய் கப்பல் எடுத்துகிட்டு போய் பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் 3 இடத்துல ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அதுக்காக இருக்காங்க. ஸோ இது ரைட், இது ராங். ஸோ ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்படின்வாங்க. உங்களுக்கு கீழே எல்லாம் பார்க்காதீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு உங்களுக்கு சரின்னு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சதுன்னா அங்கேயே மார்க் பண்ணிக்கோங்க, ரைட் ராங் அப்படின்னு சொல்லி. அப்படி எதுவும் தெரியலன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஏ போட சொல்லியிருக்காங்க. ஆர் ரைட், ஏ ரைட்னு போட சொல்லியிருக்காங்க. நம்ம முக்கால்வாசி அது கரெக்டாக வருது. பெரியார் வந்து தொடங்காத பத்திரிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, பெரியார் பற்றி கண்டிப்பாக ஒரு 5-6 கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா, பெரியார் பற்றி லாஸ்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. பெரியார் தொடங்காத பத்திரிகை என்ன பத்திரிகை, சுயராஜ்யம் அப்படின்ற பத்திரிகை அவர் தொடங்கினதில்லை. குடியரசு, அவர் அமைச்சர், விடுதலை, புரட்சியெல்லாம் அவர் பண்ணது. சர்தார் வல்லபாய் பட்டேல பாருங்க, இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா, அவரை இந்தியாவின் இரும்பு மனிதர், இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு அழைக்கிறோம். அதுக்கு என்ன காரணம், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவர் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டரா இருந்தாருன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக ஹோம் மினிஸ்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறது. ஓகேவா, கவர்மெண்ட் ரன்னிங், மக்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அதெல்லாம் வேலை இருக்கு ஹோம் மினிஸ்டருக்கு வேலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நிஜாம், அதெல்லாம் அவர் தான் இணைச்சார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 565 சுதேச சமஸ்தானங்களை இணைச்சார். அதனால அவருக்கு எது இந்தியாவுடைய இரும மனிதர்னு பேர் கொடுத்துருக்கிறோம். மூணாவது அவர் வந்து மிகப்பெரிய நாட்டுப்பற்றாளர்னு கொடுத்துருக்காங்க. நாட்டுப்பற்றாளருங்கிறது காமனாக ஜென்ரல் கான்செப்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேட்ரியாட்டிசம் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் வேலிட். அதனால 1 and 2 வந்து கரெக்ட். ஆக்சுவலா நெக்ஸ்ட் கொஸ்டின்ல, காங்கிரஸ் கட்சி வந்து முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி கொடுத்தாங்க இல்லையா. முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி கொடுத்தது எந்த வருஷம், 1909ல, மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ்ல. சரியா, அதை வந்து காங்கிரஸ் கட்சி எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. அக்செப்ட் பண்ணதில் இங்கிலீஷ்ல என்டார்ஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா, லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்து போட்டப்ப அவங்க பண்ணாங்க. லக்னோ ஒப்பந்தம் யாருக்கு இடையில் நடந்தது, காங்கிரஸ் கட்சிக்கும் முஸ்லீம் லீக்கும் சென்டர்ல. அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. இப்போ ஒருத்தர் தனியா லக்னோ ஒப்பந்தத்தில் தான் ஃபர்ஸ்ட் வராங்க, ஒன்னா வராங்க. கிலாஃபத் இஷ்யூக்காக தான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து லக்னோ பேக்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டா ஒன்னா வராங்க. முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் ரெண்டும் இணையிறாங்க. ஆக்சுவலா காமனா வந்து ஜாயின் பண்றாங்க. அப்போ அவங்களுக்குள்ள கிவ் அண்ட் டேக் இருக்கும்ல, அதுல என்ன பண்ணாங்கன்னா அதை ஒத்துக்குறாங்க. தனி தொகுதி, அதாவது மதத்தின் அடிப்படையில் தனி தொகுதின்றது இவங்க காங்கிரஸ் கட்சி அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அவங்க அக்செப்ட் பண்ணதுனால தான் பாகிஸ்தான் தனியாவே போச்சு. ஓகேங்களா, அக்செப்ட் பண்ணலன்னா அது பக்கம் திங்கே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை லக்னோ பேக்ட்ல சைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து யாரை என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. சுதந்திரத்தை கொடுங்கள், ரத்தத்தை கொடுங்கள் சொல்றது யாரு, சுபாஷ் சந்திர போஸ். லாலா லஜபதி ராய், இந்த கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா. லாலா லஜபதி ராய் சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினது என்னைக்கு. ஆக்சுவலா இங்க என்ன கேட்டிருக்காங்க, கண்டக்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. இந்த கொஸ்டின் கொஞ்சம் கிளியரா இருக்குல்ல. 2 டேட் இருக்கு ஆக்சுவலா. எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்ப்பு ஊர்வலம் நடத்தின நாள் வந்து அக்டோபர் 30ஆம் தேதி. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. லாகூர் அதுல சைமன் கமிஷனை எதிர்த்தது வந்து அக்டோபர் 30ஆம் தேதி 1928. அப்பதான் போய் லேண்ட் ஆனாங்க, அதை எதிர்த்தாங்க. அப்ப அதை என்ன பண்ணாங்க, தடியடி பண்ணாங்கன்னு சொன்னோம், லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அந்த லத்தி சார்ஜ் பண்ண பின்னால இறந்து போன டேட்டு தான் நவம்பர் 17. சரியா, இங்க என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா கண்டக்டட் டேட் தான் கேட்டிருக்கோம். அது அக்டோபர் 30 வரணும். இது 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, மிதவாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீலகண்டன் பிரம்மச்சாரி, தமிழ்நாடு மூவ்மெண்ட் படிச்ச ஞாபகம் இருக்கா, ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட்னு சொல்லி. நீலகண்டன் பிரம்மச்சாரிங்கிறவர் யார், மிதவாதியா, தீவிரவாதியா, புரட்சிகரவாதியா? புரட்சிகரவாதி, ரெவல்யூஷனரி அவர் வந்து.
சரியா? ஸோ அதுதான் வந்து இன்கரெக்ட் மேட்ச். மோதிலால் நேரு வந்து மிதவாதி. ரெவல்யூஷனரி யார்? சந்திரசேகர் ஆசாத், அவர் வந்து பயங்கரவாதி. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யாரு? வாஞ்சிநாத். அதுக்கு ஃபர்ஸ்ட் தான் மிஸ் மேட்ச். பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அதை வந்து யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா மதன் மோகன் மாளவியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். 1916 அன்னி பெசன்ட் அம்மையார் அதுக்கெல்லாம் எஃபர்ட் எடுத்தாங்கன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் குரோனாலஜிக்கல் மூமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. முஸ்லீம் லீக் கட்சி, சூரத் பிளவு, ஹோம் ரூல் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிச்சது 1906. சூரத் பிளவு நடந்தது 1907. ஹோம் ரூல் மூமெண்ட், தன்னாட்சி இயக்கம் நடந்தது 1916. ஸோ அது ஆன்சர் ஆக்சுவலா. டைரக்ட் ஆக்ஷன் டே இன்னொரு நாள் இருக்கு ஆக்சுவலா. முஸ்லீம் லீக் கட்சி வந்து 2 டே சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1939 டிசம்பர் 22. அதுக்கு பேர் வந்து டெலிவரன்ஸ் டே அப்படின்னு பேர். டெலிவரன்ஸ் டே அப்படின்னு சொன்னாக்க என்ன, காங்கிரஸ் கட்சி ரிசைன்மெண்ட்டை வெளியே வந்ததை அவர் அப்சர்வ் பண்ணான்னு சொன்னோம். இன்னும் ஒன்று அகெயின் சேம் அதே மாதிரி 1946 இடைக்கால அரசாங்கம் நடத்த சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த இடைக்கால அரசாங்கம் நடத்துகிற அந்த பேக்ரவுண்டு ஒரு டே வந்து நேரடி இயக்க நாள்னு பேர், டைரக்ட் ஆக்ஷன் டே. ஆகஸ்ட் 16, 1946. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க. டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி இயக்க நாள் அப்படின்னு சொல்லி இந்து முஸ்லீம் மத கலவரத்தை தூண்டுச்சா முஸ்லீம் லீக் வந்தப்ப, கொல்கட்டாவில் தூண்டுன்னு சொல்றாங்க. அந்த டேட் வந்து ஆகஸ்ட் 16, 1946 நடந்தது ஆக்சுவலா. 1931 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு நடந்தப்ப, சரியா, இந்தியாவில் பிரிட்டன்ல யார் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிரிட்டிஷ்ல யார் பிரைம் மினிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் தெரியல அப்படின்னாலும் ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சா சொல்லலாம். இந்த கம்யூனல் அவார்டு ஒரு கான்செப்ட் வருது தெரியுமா? வகுப்புவாத கொடைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு என்ன ஆக்சுவலா பேர் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட்ஸ் கம்யூனல் அவார்டுன்னு வரும். ராம்சே மெக்டொனால்டுனுடைய வகுப்புவாத கொடைன்னு அதுக்கு பேர், அந்த கான்செப்டுக்கு பேர். அந்த ராம்சே எனக்கு மேடம் இவர் ஆக்சுவலா இல்ல சர்ச்சில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் பீரியட்ல பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். செகண்ட் வேர்ல்டு வார் பீரியட்ல. இங்க சொல்ற பீரியட் வேற. 1931 பீரியட்ல ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்ற ஒருத்தர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் வேற, இங்க இருக்கிற வைஸ்ராய் வேற, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வேற, அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரா செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் தான் வந்து 2ஆம் உலக போர்ல ஜெயிச்சதுக்கு காரணம். அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் சொல்றாங்க. சுட்டு பிடிச்சிட்டு இருப்பாராம். அவருக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஆள் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் சைமன் கமிஷன் எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்க? 1927 நவம்பர்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. பாருங்க, இதுல நவம்பர்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்குது, ஆனா இயர் தான் முக்கியம். 1927 இதுல வந்து எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அகைன் 1905 பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தம் வருத்த வருஷம் என்னது? 1932. ஸோ மிஸ் மேட்ச். 1935 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். 1931 தான் 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்தது. 1916 ஏசி மசூம்தார் லக்னோ ஒப்பந்தம் நடந்தது இல்லையா? அப்ப லக்னோ செஷன் நடந்தது. அங்க லக்னோ இடத்துல காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடந்தது. அதுக்கு பிரசிடென்ட் வந்து ஏசி மசூம்தார் தான். இது கரெக்ட் ஆக்சுவலா. 1950 சைமன் கமிஷனர்ல மிஸ் மேட்ச். சூஸ் த கரெக்ட் மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் மேட்ச். அம்ரித பஜார் பத்திரிகா எங்க இருந்தது அப்படின்னா கொல்கட்டா இல்ல. டைம்ஸ் ஆஃப் இந்தியா லாகூர், அதெல்லாம் மிஸ் மேட்சா இருக்கு. ஹிந்து ஆரம்பிச்சது எங்கன்னா மெட்ராஸ்ல. எப்ப ஆரம்பிச்சாங்க? சின்ஸ் 1878. நெக்ஸ்ட் வந்து குரோனாலஜி கேட்டிருக்காங்க. என்னென்ன ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்கோரிங்கை தான் நம்ம எடுக்கணும். சைமன் கமிஷன் ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைமன் கமிஷன் சம்பந்தமா 1927 வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நெஹ்ரு ரிப்போர்ட் ஞாபகம் இருக்கா? ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? 1927 சைமன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க? 1919 ஆக்ட் கொடுத்தாங்க இல்லையா? 1919 ஆக்ட்ல நிறைய விஷயம் கொடுத்தாங்க இல்லையா? அதாவது டயார்கின் ப்ரொவின்சஸ், மாகாணங்கள் இரட்டையாட்சி, அதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஒரு ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ கமிட்டி 10 வருஷம் கழிச்சு போடணும். ஆனால் இங்கேருந்து நம்மளாம் ப்ரெஷரைஸ் பண்ணதுனால 2 வருஷம் முன்னால் போட்டாங்க. ஸோ 1927 அப்பாயிண்ட் பண்ணாங்க. சரியா? அதுக்கு அடுத்து நேரு ரிப்போர்ட்னு ஒன்று வரும் 1928. ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் நேரு ரிப்போர்ட் அப்படின்னு பேர். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931. பூனா ஒப்பந்தம் 1932. ஆன்சர் வந்து பி ஃபார் பால். ஆரம்பத்தில் நான் படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் தெரியாது. இப்பெல்லாம் கொஞ்சம் ஊறி அதுலேயே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஈவெண்ட்ஸ் என்ன ரீசன் எல்லாம் நம்மளுக்கு தெரியணும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டெலிவரன்ஸ் டே சொன்னேன் இல்லையா? டிசம்பர் 22 அப்படின்னு இருக்கு.
இது ஆக்சுவலாக டேட் தப்பு, நம்ம மாற்றிக்கோங்க. ஆக்சுவலாக ஆகஸ்ட் 16 தான் டேட், 1946. இல்லை இது இது கரெக்ட். டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு நினைச்சேன் நான். இந்த கொஸ்டின் கரெக்ட். December 22, 1939 டெலிவரன்ஸ் அப்படின்னு. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் மிக்ஸ் பண்ணி டேக்கர். சிங்கிள் லாங்குவேஜ் நல்லா வரும். ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்ற பட்டத்தை மகாத்மா காந்தி கொடுத்தது யார்? சுபாஷ் சந்திர போஸ். யார் என்ன புக் எழுதினாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி. ஆக்சுவலா 146 கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? உப்பு சத்தியாகிரகம் சம்பந்தப்பட்டது யாரு? மகாத்மா காந்தி. பெண் விடுதலைக்காக போராடினவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது பஞ்சசீல கொள்கை. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பஞ்சசீல கொள்கை அப்படின்னு இருக்கு. பஞ்சசீல் அப்படின்னு 1955 பஞ்சசீல கொள்கைன்னு ஒண்ணு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போட்டுக்கிட்டாங்க. ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது பேர் இப்ப ஆக்சுவலா அது போட்டப்ப யார் இருந்தாங்கன்னா நெஹ்ரு இருந்தார். ஆக்சுவலா பஞ்சசீல கொள்கை நெஹ்ரு. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், 20 அம்ச கோரிக்கை, 20 அம்ச திட்டம்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ஓகேவா? 5வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல ஃபோக்கஸ் என்ன சொன்னோம்? ஏழ்மையை விரட்டுவோம் அப்படின்னு சொன்னோம். கரிபி ஹட்டாவோன்னு வரும். அப்போ இந்திரா காந்தி அம்மா 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு போட்டாங்க. நம்ம போட்டோம் 1975. உப்பு தேர்தல் நடந்தது வந்து காந்தி. பெண் விடுதலை பத்தி பேசினது வந்து பெரியார். ஸோ 146. நெக்ஸ்ட் 147. அகைன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு இந்த இவங்களை பத்தி எதுவும் தெரியல அப்படின்னாலும் ஏதோ ஒரு இயர் நோட் பண்ணிக்கோங்க. ரிப்பன் பிரபு பீரியட்ல என்ன நடந்தது பாருங்க. 1881 ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆக்ட் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் சென்சஸ் எடுத்தது அந்த வருஷம் தான். ரிப்பன் பிரபு பீரியட தான் எடுத்தாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் அஃபீஷியல் சென்சஸ் எடுத்தது 1881 ரிப்பன் பிரபு பீரியட்ல. அதே மாதிரி 1882 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ரிப்பன் பிரபு பீரியட்ல பண்ணாங்க. இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அப்புறம் 1883 தான் இல்பர்ட் பில் மசோதான்னு ஒன்று நடந்தது. ஓகேங்களா? அதெல்லாம் நடந்தது. ஆக்சுவலா கர்சன் பிரபு பீரியட்ல என்ன நடந்தது? வங்காள பிரிச்சார். ஸோ 1905 ஒரு ஈவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேனிங் பிரபு பீரியட்ல என்ன ஞாபகம் வருது? லார்டு கேனிங் எங்க படித்தோம்? ஆக்சுவலா 1857 சிப்பாய் கழகம் நடந்தது அப்பதான் 1857. அதுக்கடுத்து டல்லௌசி பிரபு பீரியட்ல ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. டல்லௌசி பிரபு என்ன பண்ண? டாக்டர் ஆஃப் லேப்ஸ் கொடுத்தாரு. ஓகேங்களா? விடோரிய மேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்தாரு. ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. 1848 நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணிடலாம். ஸோ இந்தியாவில் வந்து முதல்ல யார் இது சொன்னாங்க? ஓகேங்களா? ஸ்வதேசி, ஸ்வதர்மா, ஸ்வராஜ்யா, ஸ்வபாஷா. ஸ்வதேசி அப்படின்னா உள்நாட்டு பொருளை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம நாட்டு பொருளை நம்ம நாளுங்க உற்பத்தி பண்ண பொருள் நம்ம சப்போர்ட் பண்ணி மியூச்சுவலாக சப்போர்ட் பண்ணணுன்றது ஸ்வதேசி. ஸ்வதர்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எந்த மதத்தில் இருக்கிறோமோ அந்த மதத்துக்கு தான் உண்மையாக நடந்துக்கிறோம். மதம் மாறக்கூடாது அப்படின்றது அதுக்கு பேர் ஸ்வதர்மா. ஸ்வராஜ்யா நம்ம நாட்டை நம்ம தான் ஆளணும். அதுக்கடுத்து ஸ்வபாஷா நம்ம தாய்மொழியை தான் நம்ம நாட்டில் பேசணும். இதெல்லாம் பிஜேபியுடைய இப்போ கொள்கைகள். சரிங்களா? இதை யார் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதினு இன்னொருத்தர் இருக்காரு. ஆரிய சமாஜம் இயர் வந்து 1875 ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் பேர் ஆரிய சமாஜம்னு பேர். சரிங்களா? அவர் கொடுத்தது. அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஆக்சுவலா சத்யார்த்த பிரகாஷ்னு பேரு. ஒரு நாள் கிளாஸ் வேணா எடுத்தா நல்லா இருக்கும். நல்லா சொல்லித்தருவேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் எவ்வளோ படிக்கிறது, எவ்வளோதான் படிக்கிறது, என்னதான் பண்ணுறது. நான் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்கிறதால படித்து வச்சிருக்கேன் எல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து 1942 கிரிப்ஸ் மிஷன் இந்தியாவுக்கு வந்தது. அது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன காரணம் அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியர்களுடைய சப்போர்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு தேவை. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. ஆக்சுவலாக அது கரெக்டு. டொமினியன் அந்தஸ்து கொடுக்கறதுக்கு அப்போதான் ஒத்துக்கிட்டாங்க. அப்போதான் மைண்டு வருது அவங்களுக்கு, சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்தியாவுக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுக்கறத பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் திங்கிங் வந்தது. அதனால தான் அதெல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக 4வது பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து அட்லி பிரபு, இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் சொன்னது கிளெமெண்ட் அட்லி. அவர் பேர். ஹி வாஸ் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் தென். February 20th 1947 கொண்டாடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஃபேக்ட் ஓகே, 4வது ஃபேக்ட் நாட் கரெக்ட். இவர் சொல்லலை.
நெக்ஸ்ட் வந்து வட்டார மொழி சட்டம் அப்படின்னு ஒன்று வந்தது. வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. 1878 வந்தது. லிட்டில் பிரபு பீரியட்ல போட்டிருந்தார். அதை எவர் ரிமூவ் பண்ணது எப்போ அப்படின்னா, அதுக்கு அடுத்து 1882 ரிபல் பிரபு வந்து ரிமூவ் பண்ணுவார் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஃபெமைன் கமிஷன் 1880 போடுறாங்க. இல்பர்ட் மசோதா 1883 ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆக்ட் ஃபேக்டரி ஆக்ட் வந்து 1881. ஸோ ஏ வந்து ஆன்சர் ஆக்சுவலா. டல்லர்சி பிரபு போட்டிருந்தார் இல்லையா அவகாசிலி கொள்கை, அதை எப்போ ரிமூவ் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க வித்ரா பண்ணாங்கன்னா 1859 வித்ரா பண்ணாங்க. அந்த அம்மா விக்டோரியா அறிக்கை சொன்னாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த வருஷம் வித்ரா பண்ணாங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எப்போ ஆரம்பிச்சாங்க? 1835 வந்து ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா. எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? என்ன எல்லை காந்தி? இந்தியாவுடைய எல்லை நார்த்ல வந்து அந்த காபூல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பகுதியில ஒரு காந்தியவாதி இருந்தார். பேர் வந்து கான் அப்துல் காஃபர் கான் அப்படின்னு பேர். ஓகேங்களா? பிரிட்டிஷ்காரங்க 11 மாகாணங்கள் வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுல ஒரு மாகாணம் உருவாக்கினார். வடமேற்கு எல்லை மாகாணம் தமிழ்ல பேர், இங்கிலீஷ்ல நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ப்ரொவின்ஸ் அப்படின்னு பேர். எல்லையில காந்தியவாதியா இருந்தால் எல்லை காந்தின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு மூமெண்ட் வந்து எடுத்தார், செஞ்சட்டை சங்கம்னு பேர் ஆக்சுவலா. ரெட் ஷர்ட்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். குடை கித்மாகர்கள் பேர். இது எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எது வந்து கரெக்டா இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஏஓ ஹியூம் சென்ட்ரல் அசம்பிளில பாம்பு போட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல பகத்சிங் காதர் பார்ட்டி சம்மந்தப்பட்டது. இதுல என்ன இருக்கு? வாஞ்சி ஐயர் யார் சம்மந்தப்படுறாரு? கலெக்டர் ஆஸ் துரையை வந்து கொண்டார். ஸோ அது வந்து கரெக்டா இருக்கு, மற்றதெல்லாம் இன்கரெக்டா இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் அகைன் ஷிம்லா கான்ஃபரன்ஸ்ங்கிறது 1945. காந்தி ஜின்னா டாக்ஸ் வந்து 1944. ஆசாத் இந்து ஃபாஸ் அப்படின்னா இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்குனது 1943. இந்திய தேசிய ராணுவம் வந்து வீழ்ந்துடும். பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க? கேஸ் நடத்துவாங்க, ட்ரையல் நடத்துவாங்க. அது நடந்தது 1946 ஆக்சுவலா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. அகாலி மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. எங்க நடந்ததுன்னா பஞ்சாப்ல. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடந்தப்ப நிறைய மூவ்மெண்ட் சப்ல நடந்தது. பஞ்சாப்ல நடந்ததுக்கு பேர் தான் அகாலி மூவ்மெண்ட். ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா கிளெமெண்ட் அட்லி. சைமன் கமிஷன் வந்து லேண்ட் ஆனது அக்டோபர் 30 ஆக்சுவலா. அப்புறம் காந்திஜி வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வித்ரா பண்ணிட்டார். 1920 லான்ச் பண்ணார் இல்லையா, ஒத்துழையாமை இயக்கத்தை வித்ரா பண்ணாரு. எதனால வித்ரா பண்ணாருன்னா போலீஸ் ஸ்டேஷனை வந்து தீ வச்சு கொளுத்திட்டாங்க. ஸோ கரெக்ட் ஆக்சுவலா. ஏ கரெக்ட், ஆர் கரெக்ட், ஆர் ரைட்லி எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம். எது கரெக்டா மேட்சா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 1857 சிப்பாய் கழகம் நடந்தது இல்லையா, அந்த சிப்பாய் கழகத்துல எது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றேன். பேகம் ஹஜ்ரத் மஹால், அயோத்தி நவாப் இருந்தது வாஜில் அலி ஷா அப்படின்னு, அவங்களோட ஒய்ஃப் வந்து பேகம் ஹஜ்ரத் மஹால். அந்த அயோத்தி நவாப் இருக்கார் இல்லையா, அவர் பிரிட்டிஷ்காரங்களுக்கு லாயலா தான் இருந்தார். ஆனா டல்லசி பிரபு வந்து அபகரிச்சுக்கிட்டார் அவர் வந்து, அதனால அவர் இறந்தே போயிட்டார். அவங்க மிஸ்ஸஸ் வந்து பேகம் ஹஜ்ரத் மஹால், அவங்க 1857 சிப்பாய் கழகத்துல ஈடுபட்டாங்க. எங்க ஈடுபட்டாங்க? லக்னோல. அது லக்னோன்னு சொல்லுவாங்க, அயோத்தின்னு சொல்லுவாங்க, கான்பூர்னு சொல்லுவாங்க. மூணும் பக்கம் பக்கம் இடம். ஸோ மங்கள் பாண்டே இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார்? கோவத்துல அந்த துப்பாக்கி நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்லை நீ யூஸ் பண்ணி ஆகணும்னு ஆர்டர் போட்டு அவர்கிட்ட கோவத்துல ஷூட் பண்ணிட்டார். ஸோ மங்கள் பாண்டே ஷூட் பண்ண டேட் வந்து மார்ச் 29. பென் அப்படின்ற ஆஃபீஸர் அவர் பேர். சரியா? அவருடைய இமீடியட் ஆஃபீஸர் ஒருத்தர் ஆர்டர் பண்ண பேர் பென், அவரை ஷூட் பண்ணிட்டார். ஸோ சிப்பாய் கழகத்துக்கு வந்து பூனைக்கு மணிக்கட்டணன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இவர் தான் பண்ணார். அடுத்து யார் என்ன பத்திரிகை என்ன எல்லாம் ஈக்குவலாக இருப்பாருங்க. இந்தியன் மீது நடத்தின தேவேந்திரநாத் தாகூர், பெங்கால் கஜெட் ஜேம் அகஸ்டி, ராஸ் கோஸ்டார், தாதாபாய் நவரோஜி பண்ணார். 1940 ஆகஸ்ட் ஆஃபர் நடந்தது இல்லையா, அப்ப யாரு இந்தியாவில் வைஸ்ராயா இருந்தாங்க? லின்லித்கோ பிரபுன்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் உலகப் போரின் சமயத்தில் இங்க இருந்த வைஸ்ராய் பேர் வந்து லின்லித்கோ பிரபு. அதே மாதிரி லாங்கஸ்ட் சர்விங் வைஸ்ராய், 9 வருஷம் கிட்ட இருந்தார் அவர், அதையும் சொல்லுவாங்க ஆக்சுவலா. சத்தியாகிரக தினம் ஏப்ரல் 6, 1919 ரவுலட் சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. அது ரவுலட் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. சுயராஜ்ய கட்சி இருக்கு இல்லைங்களா, அதுல முதல்ல காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, காங்கிரஸ் கட்சியில சுயராஜ்யம் தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு தீர்மானம் ஃபர்ஸ்ட் எப்ப போட்டாங்கன்னா 1906 வந்து போட்டாங்க. 1906 போட்டாங்க. பனாரஸ் காங்கிரஸ் சொல்லி அதுக்கு. அடுத்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. டேட் தெரியல பரவாயில்ல. இயர் வந்து 1931, 1931.
கல்கட்டாவில் வந்து ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் ஆரம்பிச்சார். யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா வெல்லஸ்லி பிரபு ஆரம்பிச்சார் 1800ல கல்கட்டாவில் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருந்தார். அகைன் வந்து இன்கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க, பிறகு இயர் வந்து கேட்டிருக்காங்க. காந்தி ஜின்னா டாக்ஸ் கரெக்டாக இருக்கு. காந்தி ஜின்னா டாக்ஸ், தேசாய் லியாக்கத் பேக்ட், இவங்க என்ன பேசினாங்களோ அதையே இன்னொரு ரவுண்டு பேசினாங்க. அது சிஆர் ஃபார்முலா 1944, இதெல்லாம் கரெக்டாக இருக்கு. கேபினெட் மிஷன் பிளான் ஆக்சுவலாக வந்தது 1946ல், கேபினெட் குழு திட்டம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து சமூக மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, சோசியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ், சமய சமுதாய திருத்த இயக்கங்கள் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம். ஞானசேகரன் சொல்ல முடியுமா எந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இங்கிலீஷ் மீடியம் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷம் எந்த வருஷம்? 1835. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? வில்லியம் பெண்டிங். ஓகேவா, அது கரெக்ட். சப்போர்ட் ஆஃப் கவர்னர் ஜெனரல்ஸ், அதாவது பல கவர்னர் ஜெனரல் வயசா எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அங்கே சப்போர்ட் பண்ணாங்களான்னா பண்ணாங்க ஆக்சுவலாக. சோசியல் அவேர்னஸ், இது எல்லாமே ரீசன். ஸோ டி ஆன்சர் ஆக்சுவலாக. அதனால தான் சமுதாயத்தில் மாற்றங்கள் கொண்டு வர முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்யூனல் அவார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, வகுப்புவாத கொடைன்னு ஒன்று கொடுத்தாங்கன்னு சொன்னோம். அந்த வகுப்புவாத கொடை கொடுத்தாங்க இல்லையா, அதை மகாத்மா காந்தி அக்செப்ட் பண்ணல இல்லையா. இந்தியா வந்து துண்டு போடுறீங்க, நீங்கள் வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் பிச்சு பிச்சு தனியாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணார். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார், உடனே உண்ணாவிரத போராட்டம் அனௌன்ஸ் பண்ணார். 21 நாள் சாகுமுறை உண்ணாவிரதம் ஆரம்பிச்சார். அதுக்கு பயந்து தான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வந்தாங்க ஆக்சுவலாக. ஆன்சர் வந்து சி. இது வந்து கரெக்டாக மேட்சாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு யாரும் சொல்கிறோம்? தாதாபாய் நவரோஜி. அது ராங் ஆக்சுவலாக. பாருங்க, இப்படி ராங்குன்னு போட்டுக்கோங்க, இது ராங். மதன் மோகன் மாளவியா, தேசபந்து, அது இல்லை ஆக்சுவலாக. லாலா லஜபத் ராய் என்ன சொல்ற, பஞ்சாபின் சிங்கம்னு சொல்றோம். ஷெர்ஹி பஞ்சாப்னா பஞ்சாபின் சிங்கம், அது கரெக்ட். தாதாபாய் நவரோஜி இது கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து இது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது இல்லையா. படுகொலை நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பஞ்சாப் காங்கிரஸ் லீடர்ஸ் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சத்யபால் கிச்லு அவர் பேர் வந்து, சத்யபால் கிச்லு, சைஃபுதீன் கிச்லு அப்படின்னு அவங்களுக்கு பேர். ஜாலியன் வாலாபாக் நடந்தது ஏப்ரல் 13 கோபாலகிருஷ்ண கோகலே கூட சம்மந்தப்பட்டது என்னது, சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, இயர் வந்து 1905. இந்த ஐசிஎஸ் எக்ஸாம்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, இந்திய சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அந்த பீரியட்ல அது இந்தியாவில் எப்போ நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா 1922 நடத்துனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லண்டன்ல போய் எழுத வேண்டியிருந்தது. ரயத்வாரி சிஸ்டம் மெட்ராஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு படிச்ச ஞாபகம் இருக்கா? அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா தாமஸ் மன்றோ. அவர் கல்வி சீர்திருத்தங்களும் பண்ணியிருக்காரு அந்த பீரியட்ல. மெட்ராஸ் மாகாணத்துல இருந்தாரு, அவருக்கு ரொம்ப நல்லவரா அப்ரிஷியேட் பண்ணி செல்ல வச்சிருக்காங்க. ஆசிய வங்க சங்கம்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா 1784ல. அது கொண்டு வந்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ் பீரியட்ல. பாலகங்காதர திலகரை வந்து இந்திய தேசியவாதத்தின் அதிருப்தியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியா சண்டஸ் சொன்னது வேலண்டின் சிரோல் அப்படின்னு அவருக்கு பேர். அகைன் வந்து இந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்றாங்க பாருங்க. குரோனாலஜி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சாம்பரன் சத்தியாகிரகம் 1917 மகாத்மா காந்தி பண்ணாரு. காங்கிரஸ் கட்சியில வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் இணைஞ்சாங்க 1916. கிலாஃபத் இயக்கம் நடந்தது 1919. நாக்பூர் காங்கிரஸ் ஸ்டேஷன் 1920. ஆன்சர் வந்து ஏ. அகைன் வந்து ஆகஸ்ட் டெக்ளரேஷன், ஆகஸ்ட் தீர்மானம் 1917, ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919, லக்னோ ஒப்பந்தம் 1916, கேதா சதியாரம் 1919. ஆன்சர் வந்து டி. முஸ்லீம் லீக் கட்சி வந்து டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொன்னோம் இல்லையா, நேரடி இயக்க நாள் என்ன டேட் சொன்னோம்? ஆகஸ்ட் 16, 1946 சொன்னோம் இல்லையா. அப்ப பிரிட்டிஷ் வைஸ்ராய் யார் இருந்தாங்க? வேவல் பிரபு இருந்தார். அப்ப லார்ட் வேவல், ஒரு பேர் வந்து வேவல் பிரபு அப்படின்னு பேர். ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அகெயின் வந்து கொடுத்துருக்காங்க. லின்லித்கோ பிரபு சொன்ன இல்லையா, செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்ன அந்த பீரியட்ல இருந்தார் ஆக்சுவலா. லார்ட் இர்வின் பிரபு, இர்வின் எங்க இருந்தாரு? காந்திரியன் ஒப்பந்தம் சொன்ன இல்லையா 1931, அது. வெல்லிங்டன் பிரபு இந்த பீரியட்ல இருந்தார். லார்ட் வேவல் 1945 சிம்லா மாநாடு நடந்தார். ரீடிங் இந்த பீரியட்ல இருந்தார். இந்த குரோனாலஜி ஃபுல்லாக கொஞ்சம் கஷ்டம் தான் வந்து படிங்க பார்த்து. அப்புறம் வந்து மஹர் மூமெண்ட் நடந்தது ஆக்சுவலா, சரியா? மகாராஷ்டிரால ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புள் மஹர் அப்படின்ட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் ஐக்கியப்படுத்தி ஒரு மூவ்மெண்ட் பண்ணது அம்பேத்கர் பண்ணார் ஆக்சுவலா. அம்பேத்கர். பாரதியாருடைய லைஃப் ஈவெண்ட்ஸ்ல எது கரெக்டா இருக்கு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரதியார் இருக்கா இல்லைங்களா,
சூரத் காங்கிரஸ் ஸ்டேஷன்ல பங்கேற்றுக்கிட்டார், அது கரெக்ட். 1907. தமிழ் பாரத இதழ் வந்து இந்தியா நடத்தினார். 1907 பாரதம் நடத்தினான்னு கொடுத்துருக்கோம். 1921 பாரதியார் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக 1918 அரெஸ்ட் பண்ணாங்க. 1918 பாரதியார் வந்து அரெஸ்ட் பண்ணது. அந்த இண்டிகோ சொன்ன இல்லையா, இண்டிகோ பயிரை தான் கண்டிப்பா நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு இண்டிகோ புரட்சி நடந்தது இல்லையா, அந்த அவளுடைய சொன்ன அந்த நாவலுக்கு பேர் என்னது, நீல் தர்பன் அப்படின்னு பேர். எழுதின ஒரு பேர் தெரியுமா, தீனபந்து மிஸ்ரா அப்படின்னு அதுக்கு பேர். ராபர்ட் கிளைவ் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். கரெக்டா நாட் கரெக்டா? இனிதா மேடம் என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க? போன வாரம் கூட கிளாஸ்ல சொன்னேன். அந்த போஸ்ட் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, அதில் போஸ்ட் சேஞ்ச் கவர்னர் ஆஃப் பெங்கால் டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அப்போ ஃபர்ஸ்ட் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ திஸ் இஸ் ராங் ஆக்சுவலி, இது வந்து ராங் ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட். அப்புறம் வில்லியம் பென்டிக் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. 1833 சார்ட்டர் ஆக்டில் அகைன் போஸ்ட் மாத்துறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்றது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாத்துறாங்க. அப்போ யார் இருந்தாங்கன்னா வில்லியம் பென்டிக். அதனால ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அவர் தான். ஸோ ரெண்டாவது கரெக்ட். இந்த கொஸ்டின் தான் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஜோதிபா புலே இருக்கார் இல்லையா, அவர் வந்து கூலாம்கிரி அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். ஆக்சுவலா பெரியார தீனபந்து சொல்றாங்க, மற்றதெல்லாம் மிஸ் மேட்ச், இது ஒன்று தான் கரெக்டாக இருக்கு. ஆக்சுவலா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, போன வாரம் கூட நான் எடுத்தேன், ஐஎன்எம்ல சொல்லியிருக்கோம் சரியா, பாலிட்டியில் பேசிக்ஸ்ல சொன்னோம். 1935 ஆக்டில் 9 பாயிண்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் என்னென்னு கேட்டிருக்காங்க. மாகாண சுயாட்சி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கரெக்டா, மாகாண சுயாட்சி கரெக்ட். அதே மாதிரி ஃபெடரல் கோர்ட் கூட்டாட்சி கோர்ட், அதே மாதிரி ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அனைத்து இந்திய கூட்டாட்சி நடத்தினா, மூணுமே கரெக்ட் ஆக்சுவலா. ஸோ டி ஆன்சர் ஆக்சுவலா. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு, இலாக்காக்கள் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலா யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா, யார் கொண்டு வந்தது ஆக்சுவலா, கேனிங் பிரபு வந்து கொண்டு வந்தார் இலாக்காக்கள் முறை, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு அதுக்கு பேர். ஓகேவா, அது கொண்டு வந்த பீரியட் வந்து 1859 கொண்டு வந்தாங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வரணும்னு ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா லீ கமிஷன், அதுக்கு பேரு லீ கமிஷன் ஆன் சிவில் சர்வீசஸ். இயர் வந்து 1923. அதுக்கு இங்க வந்து அகைன் வந்து எந்த இடத்துல யாரு கழகத்தை அடக்குனாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. பாருங்க, டெல்லி நிக்கோல்சன். இன்கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க, டெல்லி நிக்கோல்சன் அடக்குனார். ஆக்சுவலா கான்பூர்ல கேம்பெல் அடக்குனார், இதெல்லாம் கரெக்டா இருக்கு சரியா. ஜான்சில வந்து யார் சொன்னது, போர்க்களத்தில் நான் பார்த்த ஒரே ஆண்மகன் அப்படின்னு சொன்னார்னு சொன்னேன், அவர் பேர் என்னது, ரோஸ், ஹுக் ரோஸ். ஓகேங்களா, ஜான்சி ராணி அம்மாவுக்கு அப்போஸ் பண்ண பர்சன் பேர் வந்து ஹுக் ரோஸ். அதாவது இன்கரெக்ட் மேட்ச். குரோனாலஜி அகைன் கேட்டிருக்காங்க, பிறகு உங்களுக்கு கரெக்டாக தெரியணும்னு அவசியம் இல்லை. கர்சன் பிரபு 1905 ஞாபகம் இருக்கா, ஹார்டிங்கே பிரபு மேல பாம்பு த்ரோ பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, 1912 பண்ணாங்க. 1911-12 பண்ணாங்க. செம்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்க படிச்சிருக்கோம், மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் எந்த வருஷம் வந்தது, 1919. அடுத்து இர்வின் பிரபு காந்தியின் ஒப்பந்தம் இப்பதான் சொன்னேன், 1931. அது மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா மேட்ச் பண்ணிடுவீங்க. ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக் யார் ஆரம்பிச்சாங்க, மகாத்மா காந்தி வந்து ஆரம்பிச்சார். ஆக்சுவலா ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக் அப்படின்னு சொல்லிட்டு 1932 ஆரம்பிச்சாரு. இந்த வகுப்பாத கொடை கொடுத்தாங்க இல்லையா, கம்யூனல் அவார்டு, அதில் என்னன்னு கொடுத்தாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புள் இருக்காங்களே இந்தியாவில், அவங்களையும் மைனாரிட்டி, நாங்கள் இந்துக்கள் கிடையாது, நாங்கள் மைனாரிட்டிஸ் வேற வகை, எங்களுக்கு தனியாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க கிட்ட. அவங்கள அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எஸ்சி காஸ்ட் வந்து ஹிந்துஸா நான் ஹிந்துஸா, ஹிந்துஸ். அவங்க பாலிடிக்ஸ் பண்ணாங்க, காந்தி அப்ஜெக்ட் பண்ணார். அப்போ அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த எஸ்சி காஸ்ட் பீப்புளை வந்து இல்ட்ரீட் பண்ணுறாங்க சொசைட்டியில் அப்படின்னு தெரிய வருது அவருக்கு வந்து. ஸோ 1932 1938 வரைக்கும் அவர் இந்த ஹரிஜன் பீப்புளுக்காக ஒர்க் பண்ணார். அந்த ஹரிஜங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணது அவர் தான். ஹரிஜன்னா கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பிரம்ம சமாஜம் எந்த ஊர் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பிரம்ம சமாஜம் கொல்கட்டாவில் இருக்குது, ஆரிய சமாஜம் பாம்பேல இருக்கு, டெக்கான் எஜுகேஷனல் சொசைட்டி தக்கான கல்வி கழகம். இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியல கூட அவசியம் இல்லை. பூனா எங்க இருக்கு, டெக்கான்ல தான் இருக்கு, டெக்கான பீடம் இதில் தானே பூனா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது கரெக்ட் அப்படின்னு இது மேட்ச் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது இல்லையா,
அப்போ யார் வைஸ்ராயா இருந்தாங்க அப்படின்னா செம்ஸ்ஃபோர்ட் இருந்தார், லார்ட் செம்ஸ்ஃபோர்ட். ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நாவல் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதியிருந்தார். அதுல வந்து எந்த எழுச்சியை பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா சன்னியாசிகள் கிளர்ச்சி அப்படின்னு அதுக்கு பேர். சன்னியாசிகள் கிளர்ச்சி 1776 வந்து வந்தது ஆக்சுவலா. இந்த இலாக்காக்கள் முறைன்னு சொன்ன போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் சொன்னோம் இல்லைங்களா, அதை கொண்டு வந்தது கேனிங் பிரபு. இயர் வந்து 1859. அதாவது அதுக்கு அடுத்த சட்டம் வந்தது இல்லையா, இந்திய கவுன்சில்கள் சட்டம் 1861 அப்படின்னு வந்தது. அதுல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க கவர்மெண்ட்ல. 1861 ஆக்ட்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்கோம் பாருங்க. சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டம் நடந்தது இல்லையா, லாலா லஜபதி ராய் வந்து எதிர்த்தாருன்னு சொன்னோம் இல்லையா. லாலா லஜபதி ராய் கூட யார் நின்று பெருசா ஊர்வலம் பண்ணாங்க அப்படின்னா இந்த இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் பார்ட்டி, HSRA அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அந்த குரூப் ஃபுல்லா அவங்க யாருன்னா புரட்சிகரவாதிகள், பயங்கரவாதிகள். பகத்சிங் அவங்க கோஷ்டி ஆக்சுவலா, அவங்க ஃபுல்லா நின்று பண்ணாங்க ஆக்சுவலா. தமிழ்ல எங்க இந்த கொஸ்டின்ல 90 இங்க 801 அப்படின்னு இருக்கா. 1861 தான் கரெக்ட். அதாவது 59 போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் நெக்ஸ்ட் வர ஆக்ட் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் 198 கொஸ்டின் ஆக்சுவலா. குன்வர் சிங் அப்படின்றவர் 1857 சிப்பாய் கழகத்துல எந்த இடத்துல இருந்து ஃபைட் பண்ணாருன்னு கேட்கிறேன். பீகார். அவருக்கு என்ன இஷ்யூ இருந்தது, அவருடைய ஜமீன்தார் லேண்டை பறிச்சுக்கிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க, அதனால அவர் சண்டை போட்டார். பீகார் அல்லது அர்ரான்னு சொல்லுவாங்க அந்த பகுதி, அதுல இருந்து ஃபைட் பண்ணார். மகாத்மா காந்தி வந்து போராட்ட முறைகள் எடுத்தார் இல்லையா, அதுல ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னா பட்டினி போராட்டம், சாப்பிடாம உண்ணாவிரத போராட்டம். அதை ஃபர்ஸ்ட் எங்க எடுத்தார் அப்படின்னா அகமதாபாத் மில்ஸ் ஸ்ட்ரைக் 1918. அங்க வந்து வேஜ் ப்ராப்ளம் வருது, 35% வந்து சேலரி ஹைக் கேட்டிருந்தாங்க, அங்கதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சார். அவர் ஆக்சுவலா சத்தியர் போராட்டம்னு சொன்னார் இல்லையா, இன்னொன்று ஹங்கர் ஸ்ட்ரைக், 2-3 ஆங்கிள் ஃபைட் பண்ணார். அது என்னன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இது நாட் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்னா வட்டார மொழி சட்டம். இயர் வந்து 1878. லிட்டன் பிரபு பீரியட் அது தப்பா இருக்கு, மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கு.